வரேன் டாடி. நல்லது. போயிட்டு வரேன் டாடி. பிரேம் வாங்க. இந்தடா, இது உன் பாக்கெட் மணி. இது நீ தயார் செய்ய போற வாக்கி டாக்கிக்கு. தேங்க்யூ டாடி. வரேன் டாடி. அம்மா லட்சுமி, இந்தம்மா உன் பாக்கெட் மணி. தேங்க்யூ டாடி. ஆல் ரைட். அண்ணா அண்ணா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்னையும் காலேஜ்ல டிராப் பண்றியா? ஓ ஷூர், கம் ஆன். அப்படின்னா என்னையும் டிராப் பண்ணோம். டேய் பிரேம், எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட போட்டி போடுறியடா. நான் இங்கேயே இருக்க வேண்டியவன். அக்கா ஒரு நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போக வேண்டியதானே? பிரேம், ஏன்டா இப்படி அர்த்தம் இல்லாம பேசுற? டேய், டாடியோட எக்ஸ்ஆர்மி மோட்டார் சைக்கிள் என்ன நினைச்ச? புஷ்பக விமானம். எத்தனை பேர் வேணும்னாலும் இதுல சவாரி செய்யலாம், இந்த ஒரு ஆஞ்சநேயனை தவிர. பாருமா, நான் ஆஞ்சநேயரா? கம் ஆன், கம் ஆன். டேய் விஜய், பசங்களை ஏத்திக்கிட்டு ரொம்ப ஸ்பீடா போக கூடாது. ஓகே டாடி, 20 கிலோமீட்டர் போக மாட்டேன். ருக்மணி, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க பாரு, 3 ரத்தனங்கள். என் கோழி போச்சே, என் கோழி போச்சே. ஐயோ, என் கோழியை பிள்ளையாட்டான் வளர்த்த கோழியை எப்படி அநியாயமா கொண்டுட்டேன். பாருங்க, நான் வேணும்னு கொல்லல. நான் சொல்றதை கேளுங்க, வேணும்னு கொல்லல. அதே என் காருக்கு முன்னால வந்து விழுந்துச்சு. செத்து போலான்னு அதே வந்து விழுந்துருச்சா? அவசரப்பட்டு மனுஷன் மாதிரி கோழி தற்கொலை பண்ணிக்குமா? நல்லா கேட்டீங்க. கேட்கறது என்ன, விடப்படாது. கார் ஓட்ட தெரியாதவங்க ஏதோ ஒரு பஸ்லயோ இல்ல லாரிலயோ கொண்டு போய் மோதுறது, வேணும்னே ஒரு கோழி மேலையா கொண்டு போய் ஏத்துறது. மிஸ்டர், பாருங்கம்மா, நடக்க கூடாதது நடந்து போச்சு. இந்த 10 ரூபாய் வச்சுக்கோங்க. இருங்க பாட்டி, செத்து போனது சேவலா பட்டையா? பட்டையா? மை காட், சகோதரர்களே பாத்தீங்களா? இந்த பணக்காரங்க ஏழைங்களுக்கு செய்யற அக்கிரமத்தை பாத்தீங்களா? எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? செத்து போனது பெட்டை, அதுலயும் முட்டை போடுற கோழி. ஒரு தடவை முட்டை போட்டா 10 கோழி ஆகும், 10 கோழி முட்டை போட்டா 100 கோழி ஆகும், 100 கோழி முட்டை போட்டா 1000 கோழி ஆகும். இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே போனா 100, 1000, லட்சம் ஏறிக்கிட்டே போகுமே. எஸ் ப்ளீஸ். எவ்வளவு வேணும்னு சொல்றீங்க? எவ்வளவா? 1000 வேணும்னு சொல்லுங்க. 1000 வேணும் சொல்லுங்க. ஆமா, தேங்க்யூ. சாரி, சரியோ, அடிக்கடி இந்த பக்கம் வாங்க. போய் சாகலையா? போய் சாகல பாட்டி. இந்த உன் கோழி போட்ட முட்டை வர்றேன். கோழி காரு மேல லோடு, மங்கி போல மூஞ்சு, இப்போ எண்டிராங்கு வேகமாகவே காது ஓட்டியே ஜில்லென்று போராட பெண்ணா தேன் பூவா. ஊரு மேல கோழி காரு மேல லேடி, பருவ காலத்தில் வழிய பார்த்துக்கோ, குலுங்கு மழகிலே அணைச்சி போட்டுக்கோ. கூட்டுக்குள்ளே லவ் பேர்டு, காருக்குள்ளே லவ் பேர்டு, கூட்டுக்குள்ளே லவ் பேர்டு, காருக்குள்ளே லவ் பேர்டு. கொம்பு சீவிய மாடா கையில் கொட்டுற தேனா, கொம்பு சீவிய மாடா கையில் கொட்டுற தேனா. ஈட்டி போல கண்ணு 2 குத்தலாமா, ஊரை சுத்தும் காதல் மன்னன் தாங்குவேனா. கூற மேல கோழி காரு மேல லேடி, மங்கி போல மூஞ்சி, இப்போ எண்டு ராங்கி. ஓடல 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 ஓடல
வீடு போனதால் டயரு பஞ்சரு, காலில் காயமா போடு பிஞ்சரு. கொஞ்சம் வந்த பூஞ்சோலை நெஞ்சம் தானே சிறைச்சாலை, கொஞ்சம் வந்த பூஞ்சோலை நெஞ்சம் தானே சிறைச்சாலை. மூக்கு வேர்க்குதா பெண்ணே பாலை காணும் பின்னே, மூக்கு வேர்க்குதா பெண்ணே பாலை காணும் பின்னே. வெக்க வேணாம் முத்தம் தாரு சிட்டு குருவி, பக்கம் வந்து பட்டுக்கிட்ட செக்ஸுக்கு மறே. கூற மேல கோழி கார மேல லேடு, மூன்று போல மூன்று ஐயோ போயண்டுறாங்க. வேகமாகவே காரு ஓட்டியே ஜில்லென்று போராட பெண்ணா பேயா தேன் பூவா. கூற மேல கோழி கார மேல லேடு. மேடம், உங்க ஸ்டெப்னியை மாத்தி தரட்டுமா இல்ல என் மோட்டார் பைக்லயே உங்களுக்கு லிஃப்ட் தர வரீங்களா? நோ தேங்க்ஸ் a lot. ஓகே, தட்ஸ் யுவர் வில் அண்ட் பிளஷர். காட் bless you, God bless you. ஓகே. சோ அண்ணா வந்துட்டாரு. என்ன மாமா நீங்க வந்திருக்கீங்க? என்னடா என்ன சொல்ற? நான் வரக்கூடாதா? அப்படி சொல்லல, ஆனா நம்ம வேலைக்கு அண்ணன் வந்திருந்தா. இந்த தடவை என் வாக்கி டாக்கிய தொடு, அப்புறம் சொல்றேன் உனக்கு. பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு தடவை பேட்டரி ஓபன் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து ஸ்டடி பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபைனல். முடியாதுடா, நான் அர்ஜென்ட்டா போகணும். பார்க்க வேண்டியவங்களை பார்த்த பிறகுதானே போவீங்க. அப்படின்னா அப்படின்னா காலையில டாடி, டைனிங் ஹால்ல அம்மா, பக்கத்தரையில வேலைக்காரி, அதுக்கு பக்கத்தரையில அக்கா, இவங்க அத்தனை பேரையும் பார்த்த பிறகுதானே போவீங்க. பாருடா. சரி, இந்த வாக்கி டாக்கிய உன் இஷ்டப்படியே ரிப்பேர் பண்ணு. ஆனா இது மட்டும் அக்கா கிட்ட கொடுக்கணும். பெரிய ஆபீசர் சொல்றீங்க. ஓகே. லக்ஷ்மிகா, லக்ஷ்மிகா இங்க இருக்கியா? ஏண்டா சீதா, எப்படி இருக்கடா போலீஸ் உத்தியோகம்? ஆல்ரைட் மாமா. என்னங்க இது? என்ன நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. அவர் வரப்போற மாப்பிள்ள. வாடா போடானா வரதட்சணை கேட்பார். வரதட்சணை கேட்பானா? ஏண்டா மாமா, வரதட்சணை பத்தி பேசுனீங்க, உங்க மகளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். மாப்பிள்ளைனா இப்படி இருக்கணும். குடியிருந்த ஒரு கப் காபி. அப்போ வரதட்சணை வேண்டான்னு சொன்னது மாப்பிள்ளைய ரொம்ப பாராட்டுறீங்களே. என்னடா இப்படி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்ட? சரி பரவாயில்ல, அவர் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிரு, இல்லன்னா ஒன்னே என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாரு. போயிட்டு வரேன் சார். வரேன் மாமா. என்ன மாமா, போலீஸ் உன்னை பார்த்து நான் பயப்படணுமே தவிர என்ன பார்த்து நீ பயந்து போலாமா? எங்க போயிருந்த? வேற எங்க, அவர் கண்ணுக்கு ஏதாவது கிளப் தெரிஞ்சிருக்கும், அங்க போய் கொஞ்ச நேரம் சீட்டு கீட்டு ஆடிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி. அதாவது என்ன விஷயம்னா, எனக்கு ஆனந்த்னு ஸ்நேகிதன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். இருந்திருந்தாப்புல பாவம் என்ன ஆச்சோ ஏன் இப்படி ஆனாலும் தெரியல, சீட்டாட்ட பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. பாவம் அவங்க அப்பா அம்மா என்ன கூப்பிட்டு, அப்பா விஜய், எங்க பையன் சீட்டாட்டத்துக்கு போகாதபடி அவன் மனசை மாத்தினாங்க. இட்ஸ் ஆல் ரைட், இதுல நமக்கு என்னன்னு கிளப்புக்கு போனேன். டாடி, யூ டோன்ட் பிலீவ், நான் கிளப்புக்கு போறப்ப அவன் எவ்வளவு ஹை ஸ்டாக்ல ஆடுறான் தெரியுமா? விஜய், அவ்வளவுதான் டாடி. ஐ மீன் அதோட நிறுத்திக்கமா. விஜய் பாரு, சீட்டாட்டத்தை ஏதோ பொழுதுபோக்குக்காக வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா பணம் வச்சு ஆடுனா அவ அடியோடு நாசமாயிடுவான். எஸ் டாடி. பிரமாதமான நடிப்பு. வர விஜய், மறுபடி நல்ல மனுஷனாவா, நாரத நாட்டம் வராது. லட்சுமி, சதுரங்க ஆடுற காய்களை காணுமேம்மா. எனக்கு தெரியாது டாடி. எனக்கு தெரியும் டாடி, அது அலமாரிக்கு மேல இருக்கு. அலமாரிக்கு மேல இருக்கா? எடுத்துக்கிட்டு வா. எடுத்துக்கிட்டு வரேன் டாடி. ஆனா ஒரு சின்ன பந்தயம். என்னடா? அந்த சதுரங்க காய்களை அங்க இருந்து இது வரைக்கும் கீழே நடக்காமலேயே எடுத்துக்கிட்டு வரேன். கீழே நடக்காமலேயே எடுத்துக்கிட்டு வருவியா? ஆமா டாடி. எப்படி கொண்டு வருவேடா? ஆஞ்சநேயர் ஆட்டம் தாவி வருவாமா. கொஞ்சம் பேசாம இருக்கா? ஆம்பளைங்க விஷயம் உனக்கு எதுக்கு? ஒருவேளை இவன் தலைகீழா கால் படாம கையாலேயே நடந்து வருவான் போல் இருக்கு. இருக்கும். நான் தரையே தொட மாட்டேங்கிறேனே. சரிடா, எடுத்துக்கிட்டு வா போ.
டாடி நான் ஜெயிச்சா என் ரேடியோவுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கி தரணும். ஓகே. சரி, தோத்து போயிட்டா? தோத்துருவேங்க கொச்சினே தேவையில்லமா. ஒருவேளை தோத்து போயிட்டேன்னு வச்சுக்க, இந்த வருஷம் பூராவும் அப்பா கிட்ட இருந்து பேக்கெட் மணி வாங்கவே மாட்டேன். வெரி குட். பந்தை எப்படி தரேன் அப்போ? என்னங்க பிரேம் ஜெயிச்சிடுவானா? ஜெயிச்சிடுவானா? சந்தேகமே இல்ல. அவன் தோக்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அவனை இறக்கி விடுங்க, அநியாயம். அண்ணா கீழே இருக்காதீங்க. பந்தயம் என்ன பந்தயம் என்ன? சரியா? ஆமா, பந்தயம்னா பந்தயம் தான். பாருங்க டாடி, இது மோசம். பந்தயத்தை ஒத்துக்காதீங்க. சரிதான், கீழே இறங்குடா. டாடி எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ரெண்டு பேரும் சேர்ந்தே செஞ்சுட்டீங்க. நான் என்னமா செஞ்சேன்? மாஸ்டர் பிரெயின் இவனுக்கு தான். உங்ககிட்ட பந்தயம் கட்டி என்ன வச்சு முடிச்சுட்டான். எக்ஸலன்ட். ருக்மணி பாத்தியா, சமய வச்சது புத்தினா இதுதான். டேய் பிரேம், நீயே ஜெயிச்சிட்ட. நான் கேட்டது வாங்கி தரீங்களா டாடி? ஓஎஸ். பந்தயம்னா பந்தயம் தான். அண்ணா, உங்க லக்கி ஹேண்ட கொடுங்க. ஹலோ, நீங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தானே? எஸ் மிஸ் அருணா. குட் மார்னிங். குட் மார்னிங். அது சரி, என் வண்டி ஏன் எடுத்தீங்க? ஓவர் ஸ்பீட் போனதுக்கு. கரெக்ட். இந்த ரோட் ரோமியோ புக் பண்ணுங்க. மிஸ்டர், உங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க. என்ன மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? மிஸ்டர் விஜய், நான் இப்ப இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர். தெரியுது மாமா, எடுங்க. மாமா, இது அநியாயம், அக்கிரமம். நாம ரெண்டு பேரும் மாமா மச்சான். நான் கிருஷ்ணன், நீ அர்ஜுனன். நீ அத்த மகன், நான் மாமா. இந்த பிரசங்கம் எனக்கு வேண்டாம். டிரைவிங் லைசன்ஸ் கொடு. கையெழுத்து போடு. கடமை தவறாதவர் டிஎஸ்பி பொண்ணுன்னு அந்த அம்மா விட்டுட்டீங்க. மாமா மகனான என்ன? ரைட். வெல் டன் இன்ஸ்பெக்டர். உங்க ப்ரமோஷனுக்கு டாடி கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் a lot. நீ சொல்லலாம். 1 minute. உங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க. வாட்? ஐ மீன் யுவர் டிரைவிங் லைசன்ஸ். நோ. டாடி கிட்ட பேசுறது தெரியுமா உங்களுக்கு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். At ease, gentlemen. At ease. வருஷம் பூரா இப்படி தும்மிக்கிட்டு தான் இருப்பியா? ஹலோ அருணா, எஸ் டாடி. come here, child. At once. ஓகே டாடி. At ease, at ease. Mr. Sridhar. எஸ் சார். ஓவர் ஸ்பீடுக்கு அருணாவை சார்ஜ் பண்ணியா? எஸ் சார். செய்தோம் சார். பாருங்க டாடி, பாருங்க டாடி. உங்களையே எதிர்த்து பேசுறத பாத்தீங்களா? வேணும்னே காரை நிறுத்திட்டேன். நான் யாரு தெரியுமான்னு அவ கேட்டும் கூட குற்றம் அப்படி செஞ்சிருக்கேன். எஸ் டாடி. அப்படித்தானே? எஸ் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். டாடி, எஸ், நீ டிஎஸ்பி மகளானாலும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் மகளானாலும் லா உனக்கு எனக்கு ரிக்ஷாக்காரனுக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான். கமான், இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்ட்ட மன்னிப்பு கேடு. டாடி. இட்ஸ் அவர் ஆர்டர். ஐம் சாரி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர். என்ன சிஸ்டர், என்ன விஷயம்? சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. ரூல்னா ரூல் தான். வணக்கம். யார் நீங்க? எதுக்கா வந்தீங்க? சார், உங்ககிட்ட கொஞ்சம் என்ன விஷயமானாலும் ஆபீஸ்ல வந்து பேசுங்க. அது இல்லைங்க. சொன்னது உங்களுக்கு புரியலையா? போங்க இங்க இருந்து. புஷ்கலக்கடி கண்ணான கண்ணாமணி சின்ன ராணி ஒன்னாத்தா கொஞ்சம் வந்த கொஞ்ச நாழி கண்ணான கண்ணாமணி சின்ன ராணி ஒன்னாத்தான் கொஞ்சம் வந்த கொஞ்ச நாழி பொண்ணு சொல்லேந்தி கைதொட்டு பேசந்தி பேனருந்து நீ தாண்டிய மனசு என்னாகுமோ?
உள்ளம் என்ன பொல்லாததோ அழகு ராஜா. மறுபக்கனே உருகும் தங்குமோ நீ தழுவினிடம் பழகலாகுமோ. மறுபக்கனே உருகும் தங்குமோ நீ தழுவினிடம் பழகலாகுமோ. பிடிக்கொடுத்து பேசலாகுமோ நீ தொடரும் போது அடங்கி போகுமோ. நெல்லு தழுவி கொண்டு என் பாசம் ஏத்துக்க சொல்லு என்னாட சிவராத்திரி பார்த்துக்க. நெல்லு தழுவி கொண்டு என் பாசம் ஏத்துக்க சொல்லு என்னாட சிவராத்திரி பார்த்துக்க. எழுவும் பூங்கொடி முத்து மாங்கனி தாலி கட்டறேன். கண்ணான கண்ணாமணி சின்னராணி. உள்ளம் என்ன பொல்லாததோ அழகு ராஜா. நீ கட்டும் சேலை ஊஞ்சலாடுது என் கண்ணில் ஒரு மின்னலாடுது. நீ கட்டும் சேலை ஊஞ்சலாடுது என் கண்ணில் ஒரு மின்னலாடுது. என் மயில் என்று பாட்டு பாடுது நின் கோல வடிவும் பொம்மையானது. முன்பு நீயும் கொண்ட காதல் போதை ஏறுதோ நின்றோடு சின்ன சின்ன பொண்ணு உதவுமோ. முன்பு நீயும் கொண்ட காதல் போதை ஏறுதோ நின்றோடு சின்ன சின்ன பொண்ணு உதவுமோ. ஏதோ தாவண்டா சொன்ன தாவண்டா ஒத்தை பிள்ளைடா. முஸ்கிலக்கடி கண்ணான கண்ணாமணி சின்னராணி. உன்னாட்டம் கொஞ்சம் வந்தே கொஞ்சாழி. பொண்ணு சொல்லண்டி கைதொட்டு பேசண்டி. தேனரம்பு நீராண்டிய மனசு என்னாகுமோ. கண்ணிலே உன் தேராடுதோ சின்ன ராஜா. உள்ளம் என்ன பொல்லாததோ அழகு ராஜா. சேலை மூடி இளமை கொள்ள பார்த்ததென்ன உறவு கொள்ள. எனக்கு மனசு ஆசையே அங்கு இங்கு உண்டாகுமோ. கண்ணான கண்ணாமணி சின்னராணி. உள்ளம் என்ன பொல்லாததோ அழகு ராஜா. டாடி சக்சஸ் கிராண்ட் சக்சஸ். என்னடா டாடி என் வாக்கி டாக்கி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வச்சுக்கோங்க, நான் அங்க இருந்து பேசுறேன். எங்க பேசு. திஸ் இஸ் பிரேம் இந்தியா ரேடியோ. ஹலோ ஹலோ டாடி கேக்குதா? கேக்குதுடா. அம்மா அம்மா உங்களுக்கு கேக்குதா? அம்மா உங்களுக்கு கேக்குதா? கேக்குது பிரேம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. ஜெய்ஹிந்த். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பாய். என்னங்க இது? இதா வாக்கி டாக்கிம்பாங்க. 5 கிலோமீட்டர் தூரத்துல எங்க இருந்து பேசினாலும் கேட்கலாம். ஒண்ணு நாம வச்சுக்கிட்டு இங்க இருந்து பேசினா அங்க கேட்கும், அங்க இருந்து பேசினா இங்க கேட்கும். இத்தனை நாளா ரேடியோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாரே, அதுதான் இது. என் மக புத்திசாலிதான். அது மட்டும் இல்லம்மா, நம்ம ரேடியோ இல்ல அதே மாதிரி இதுலயும் கேட்கலாம். கேளு. எங்க ஒரு முக்கியமான செய்தி. இந்த சுற்று வட்டாரத்தில் சில மர்ம மனிதர்கள் சிறுவர்களை கடத்தி செல்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏதோ போதை மருந்தை கொடுத்து குழந்தைகளை கொண்டு போகிறார்களாம். குழந்தைகளை தனியாக வெளியே விடக்கூடாது என்று பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்பா ஆஃப் பண்றா. அப்பா பயமா இருக்கு. பாரியா புரிஞ்சுதா? நீ வெளியே போகாதே. நீயும் குழந்தைதானே. நான் என்ன சின்ன குழந்தையா? 12 வயசானவன். எனக்கு ஒண்ணு பயம் இல்லம்மா. இந்த வாக்கி டாக்கி என்கிட்ட இருக்கு, இன்னொன்னு அண்ணன் கிட்ட இருக்கு. என்னை யாராவது பிடிக்க வந்தா இங்க ஆன் செய்வேன், அங்க அண்ணன் கிட்ட பீம் 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 சிக்னல் கேட்கும். உடனே அண்ணன் என்னடா தம்பியும் பாரு. அப்பனா அண்ணா உடனே வந்து என்ன காப்பாத்துங்க. அவ்வளவுதான். அண்ணன் அமிதாப் பச்சன் மாதிரி மோட்டார் சைக்கிள்ல வந்து டிக்கியும்.
ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் தம்பி. அண்ணா இந்த வாக்கி டாக்கி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்டா. யுவர் ஜீனியஸ், யுவர் an எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் எல்லாம் நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான், உங்க முயற்சி தான். அண்ணா இது எப்போ நீங்க வச்சுக்கோங்க, நான் கூப்பிடும் போதெல்லாம் பேசணும். வாக்கி டாக்கி ஓகே சரிதானே? உங்க லக்கி ஹேண்ட கொடுங்க. certainly. விஜய், இந்த வாக்கி டாக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ஆர்மி கிட்ட மட்டும் தான் இருக்கணும். உள்நாட்டு ஆளுங்க வச்சுக்கணும்னா இதுக்கு ஏதோ ஸ்பெஷல் லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் இல்லாம நாம உபயோகிக்க கூடாது. GD 123 GD 123 சரி. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் நம்ம டைனமைட் பண்ற இடத்தை சோதனை செய்ய போறாரா? வண்டி புறப்படும் போது ஜீப் டயர் பஞ்சர் ஆகும்படி ஏற்பாடு செய். இன்ஜினியர், பணம் தான் செலவாகிறதே தவிர வேலை ஒண்ணு நடக்கலையே. எப்படி நடக்கும்? இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சா வேலை நடந்த மாதிரி தான். இங்க பாருங்க, 2 கிரேன், 700 பெரிய கூலி ஆளுங்க. இடியட், பெரிய ஆளுகளை வச்சா பணம் இல்லாம சும்மா செய்வாங்களா? சாப்பாடு, சம்பளம், பேட்டா, அப்புறம் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஐயா, சின்ன பிள்ளைங்களா இருந்தா வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே கிடப்பாங்க. 1 இது 2. இங்க கிட்டத்தட்ட வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, இன்னும் ஒரு 100 அடி தோண்டுதா எங்க கையை காட்டுங்க. உங்களுக்கு தேவையான பயணங்கள் கிடைக்கும். குட் குட். எஸ் ஜானி, 10 புது பசங்களை கொண்டு வந்திருக்கேன் சார். முதல்ல அவங்களை கொண்டு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடு. கூண்டுக்குள்ள போட்டு அவங்க மனசை மாத்தி அப்புறம் வேலை கொண்டு வா. கேம்ப கொண்டு போ. ஓகே சார். ஏயா, யார் இவங்க? புதிய பசங்களா? கரண்ட் இருக்குன்னு சொல்லல? சொன்னேன் சார். ஜாகிரதடா, இவ்வளவு செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். தாகம்னு சொல்லாம தண்ணி கொடுத்தா மனுஷனுக்கு தண்ணியின் மதிப்பு தெரியாதுடா. பசங்களை இப்படி கெடுக்காத. கருணை காட்டுறதுக்கு லிமிட் வேணும்டா. மதிப்புக்குரிய எஸ்பி சோமசுந்தர் அவர்களே சௌக்கியம் தானே? அவருக்கு என்னங்க கவலை இல்லாம உள்ள இருக்காரு. பிரதர், உன் வேஷம், பேச்சு, குரல், அங்காசைவுகள் எல்லாமே எனக்கு பொருந்தி இருக்கு. உன்னை போல கையெழுத்துதான் போட முடியல. எங்க 4 ஆட்டோகிராஃப் போடு. துரோகி, ராட்சச, வஞ்சகா, நீச்சா, நீ நாசமாக போற. கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும் இல்லையா? பிரதர், தர்மத்தை கடைப்பிடிச்சா வாழ முடியாது. அதுல வெற்றி அடையறதுக்குள்ள வயசும் 90 ஆயிடும், என் லட்சியங்களும் செத்து போயிடும். அதனால நான் வாழறதுக்காக அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்யறேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா அந்த காயத்துல கையெழுத்து போடு. நான் செத்தாலும் போட மாட்டேன். ஓ, பின்ன யார் செத்தா போடுவே? உன் மக அருணா செத்தா போடுவியா? வேண்டாம், ப்ளீஸ். போடுறேன், கையெழுத்து போடுறேன். குட் குட். கமான் கமான், குயிக், சீக்கிரம். அம்மா லட்சுமி, அத்தை மாமா வந்திருக்காங்க, காஃபி எடுத்துட்டு வா. உட்காருங்க சம்பந்தி. நேரம் இல்ல, தாம்பூலத்தை மாத்திக்கணும். வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளா, அதனாலதான் அவங்க டெலிகிராம் தந்தாங்களா. வரதட்சணை 10,000 முதல்ல தர்றோம், தாம்பூலத்தை மாத்திக்கலாம் நாங்க. சரின்னு சொன்னோம். பாருங்க, நீ யார பத்தி இப்படி பேசுறீங்க? இன்னொருத்தரை பத்தி நான் ஏன் பேசணும்? நம்ம ஸ்ரீதரை பத்தி தான். 10,000 இருந்து 25,000 வரைக்கும் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. அண்ணா, தங்கச்சி மரம் வேண்டான்னு வெளியே வேற பொண்ணை பாக்குறீங்களா? ஐயோ, யாருக்கும் வாக்கு கொடுக்கறேம்மா. வரதட்சணை கொஞ்சம் அதிகமா வேணும்னு இவன் விரும்புறா. அப்படின்னா
எங்கிட்டயும் வரதட்சணை கேக்குறீங்களா? அர்த்தம் அதுதான் அண்ணா. ஆஹா, மாப்பிளைய விலை கொடுத்து வாங்க வேண்டிய விதி எனக்கும், வாங்கினவரை கட்டிக்க வேண்டிய விதி என் மகளுக்கு ஏற்படல. போகலாம் நீங்க. புரிஞ்சு போச்சா? அவங்க காரியம் அவங்களுக்கு. போங்க. என்னங்க பேசாம இரு. அவங்க அவ்வளவு கரெக்டா பேசும்போது நாம வேற சம்பந்தம் பார்ப்போம். That's final. ஹலோ பிரேம், என்னடா? அண்ணா அண்ணா அர்ஜென்டா வீட்டுக்கு வாங்க. என்னப்பா, என்ன விஷயம்? அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தாங்களா? வரதட்சணை கேட்டாங்க. கேட்டாங்களா? வரதட்சணை பத்தியே பேசக்கூடாதுன்னுட்டாரு அப்பா. சபாஷ், டாடின்னா டாடி தாண்டா. அப்புறம் அக்கா அழுதுகிட்டே இருக்கா. தம்பி, வரதட்சணையை பத்தி நான் பாத்துக்கிறேன், அக்கா வாழ வேண்டான்னு சொல்லு. அப்புறம் பணம்னா? பணத்தை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, அவளை சிரிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த விஷயம் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? தேங்க்ஸ் அண்ணா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேய், போடுற சீட்டை. விஜய், இது எங்கடா கிடைச்சது? ரொம்ப நல்லா இருக்குடா. இது என் தம்பி சொந்தமாவே செஞ்ச வாக்கி டாக்கிடா. இஸ் எ ஜீனியஸ் ஐ சே. ஆமா, நீ சீட்டு போடுறியா இல்ல மிடில் டிராப் பண்றியா? போட்ட. அதுதான்டா எனக்கு தேவை. கொடுங்கப்பா பணத்தை. ஐயோ. டேய், ஒண்ணுது. நான் 20. டேய், நீ. நான் 40. டேய், ஒரு ஆட்டமாவது என்ன ஜெயிக்க விடுற? டேய், இந்த கை லக்கி எண்ணெய் தம்பி சொல்லுவான், தோத்துட்டா அவனுக்கு அவமானம்டா. ஒழுங்கா எண்ணி போடு. இந்த 70 நான் எண்ணி பாத்துக்க. சரி, போ, ஒண்ணு நான் நம்புறேன். போடுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்த பணம் ரொம்ப தேவைப்படுது. சரி, மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஹை ஸ்டாக்ல ஆட போறேன். அக்கா அழாத அக்கா. அண்ணன் இருக்காரு, நான் இருக்கேன். வேணும்னா மோட்டர் பைக்கையும் வாக்கி டாக்கியும் வித்துடலாம். இன்னும் தேவைப்பட்டா என் பாக்கெட் மணியை தர்றேன்க்கா. நாங்க இருக்கோம், உனக்கு எந்த குறையும் வராதுக்கா. அக்கா, அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? பணம் கொண்டு வரது அவர் பொறுப்பா, உன்னை சிரிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பா. எங்கே கொஞ்சம் சரி, கொஞ்சம் சரி, சரி பாக்கலாம். சரி சரி. லட்சுமி அக்கா சிரிச்சிட்டா. Gentlemen, so thank you, gentlemen. That's all for the day. Hope to meet you again. Okay? Bye. இந்த 15,000 கேஷ் கொடு. ஓ, பணம் நிறைய இருக்கு. It's a lucky day for me. ஒரே ஒரு தடவை போடலாமா? பந்தயத்துல நீ ஜெயிச்சா 30,000, இல்லைன்னா 0. ஐ நோ. டபுள் ஆஃப் ஸ்டேக். மோசம் பண்ணாம ஆடினா நானும் ரெடி. ஓகே, கம் ஆன். ஆட்டின் ராணி இதுக்குள்ளையா சொல்லு. இங்க இருக்கிற ஆட்டின் ராணி யூஸ் கவுண்டர். இந்தாங்க வரதட்சணை 30,000. எண்ணி பாத்துங்க. என் தங்கச்சி எப்பவும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த புண்ணியம் உங்களுக்கு மருமகளா வர்றா.
அத்தை, எனக்கு ஒரு ஆசை. ஒண்ணுமில்ல, இந்த பண விஷயம் உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. எதுக்குன்னா மத்தவங்களுக்கு நம்ம வரவு செலவு கஷ்டங்கள் புரியாது இல்லையா? சீதனம் அது இதுன்னு பேரம் பேசுவாங்க. அதோட நம்ம அப்பாவோ மிலிட்டரி மேன், உங்க மகனோ போலீஸ் உத்தியோகஸ்தர். தெரிஞ்சா அப்பா கோவப்படுவாரு, மகனும் வேதனைப்படுவாரு. அதனால இது நம்ம 2 பேரை தவிர, அப்கோர்ஸ் மாமாவுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவர் நம்ம ஆளு தானே. வர்ற ஏப்ரல் 13க்கு மேல ஒரு முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க அப்பாவை பார்த்து முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு வராத்த, போயிட்டு வர மாமா. காசு கொடுக்கணும். அதெல்லாம் இருக்கு, நீ போயிட்டு வாப்பா. ஆமாமா, காப்பி எதுக்கு? நான் சொன்னதை மறந்துடாதீங்க அத்தை. இது காஞ்சிபுரங்க. இது வந்து பெனாரஸ் வெரைட்டி. இது வந்து ஷெடட் ஷிஃபான். 3 டிஃபரண்ட் கலர்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஷிஃபான்ல கோல்ட் செம்கி வர்க். இது அமெரிக்கன் ஜார்ஜெட். இது வந்து ஃபாரின் எலெக்ட். இதெல்லாம் கல்யாண பொண்ணுக்குதாங்க. உங்களுக்கு வேற வெரைட்டி வேணும்னா உடனே கொண்டு வந்து தரேன். அப்புறம் வந்து இது வந்து உங்க பெரிய பிள்ளைக்கு சூட் லெங்த். இது வந்து உங்க சின்ன பிள்ளைக்கு ஸ்பெஷல் ஷர்ட். லட்சுமி, நம்ம வீட்டுல கல்யாணம்னு இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? பாருமா, நீ யார் வீடு நினைச்சு இங்க வந்திருக்க? இதாங்க நான் வரணும்னு நினைச்ச வீடு. உங்க பேர் ருக்மிணி அம்மா தானே? உங்க மகன் லட்சுமி, இவங்களுக்கு தானே கல்யாணம். உங்க சின்ன பிள்ளை பிரேம்குமார். பாத்துக்கிட்டே இருங்க, உங்க சின்ன பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு. பாருமா, நீ யாருன்னு சொல்லலையே. எதுக்குமா இந்த சந்தேகம் உங்களுக்கு? அந்த பேச்சும் பாவமும் பார்த்தா தெரியல. சேல்ஸ் கேர்ள், துணி விக்கிறவங்க, சோமசுந்தரம் அண்ட் டாக்டர் அன்கோன்னு ஏதோ ஒரு ஜவுளி கடையில பார்த்ததா ஞாபகம். மேடம், டோன்ட் யூ ரிமெம்பர் மீ? டோன்ட் யூ? ஏன்பா, துணி கடைக்கு நாமே போயிருக்கலாமேடா. இந்த பொண்ணுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா? எதுக்குமா? பணம் வாங்கல, அதோட பார்ட்னர் லட்சுமி. இங்க இருக்கிறத உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லு, உடனே வேற வரவழைக்கிறேன். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்னா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. விஜய், வெரி குட். ஷாப்பையே வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கே. அது இல்ல டாடி, நாம கடைக்கு போக வேண்டாம், இங்கேயே வர வச்சுட்டேன். வணக்கங்க. டிஎஸ்பி சோமசுந்தர் மகள் தானே நீ? ஆமாங்க, டிஎஸ்பி மகளா? டாடி, லட்சுமிக்கு துணி வாங்குறதுக்கு நீங்க 2000 ரூபாய் தந்தீங்களா? செலக்ஷனுக்கு அம்மாவை கூட்டிட்டு போன்னு சொன்னீங்களா? லேட்டஸ்ட் அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி இந்த அம்மா அழைச்சிட்டு போனேன். இந்த அம்மா என் காலேஜ் மேட், என் கிளாஸ்மேட், என் கேர்ள் ஃபிரெண்ட். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து துணி கடையில வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லிட்டான். விஜய், டாடி, திஸ் இஸ் டூ மச். எஸ் டாடி, வெரி வெரி டூ மச். தட்ஸ் குட். பாருமா, இதுவே கல்யாண அழைப்பு. லட்சுமி கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும். ஆமாங்க. இங்க அதெல்லாம் அப்பா உனக்கு கொடுத்த பிரசன்டேஷன். இது மட்டும் இந்த அண்ணனோட ஸ்பெஷல் பிரசன்டேஷன். அண்ணா, என்னம்மா சொல்லுமா? ஒரு கண்ணுல ஆனந்த கண்ணீர், இன்னொரு கண்ணுல வேதனை கண்ணீர் என்னன்னு இப்பதான் தெரிஞ்சதுன்னா. என்னம்மா சொல்றேன்? திரும்பினவரை மணந்ததுக்கு சந்தோஷம், உங்களை பிரிஞ்சு போறேங்கிற வேதனை. லட்சுமி, அதுக்காக வேதனைப்படாதம்மா. நீ உன் கணவன் வீட்டுல சந்தோஷமா இருப்ப. என் சௌக்கியத்துக்கும் இந்த மஞ்சள் குங்குமத்துக்கும் காரணம் நீங்க தானா? வரதட்சணைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த பணத்துக்காக. லட்சுமி, வரதட்சணை விஷயம் தெரிஞ்சா நீங்க அப்பாவும் அங்க உன் கணவரும் வேதனைப்படுவாங்கம்மா. எப்பவும் யாருகிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுமா. ஆகட்டும்னா. பிராமிஸ்? பிராமிஸ். இது இருக்குமா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு அஷ்ட ஐஸ்வர்யம். அது கொடுங்கண்ணா. இந்த அக்கா ஒரு நாள் அத்தை வீட்டுக்கு போக வேண்டியவதானேன்னு உன்னை அழ வச்ச. இப்ப நீ போக போறியா அக்கா? உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன்க்கா. உன்னோட பேசாம விளையாடாம இருக்க முடியாதுக்கா. தம்பி பிரேம், பிரேம், என்னப்பா
அக்கா ரொம்ப தூரம் போற மாதிரி வேதனைப்படுறீங்க. இந்த ஊர்ல தானடா இருக்க போறாங்க. அவங்க காந்தி நகர், நாம பட்டேல் நகர். மாமா, பிரேம்குமாரை எங்களோட அழைச்சிட்டு போறோம். லட்சுமிக்கு துணையா 10 நாள் இருக்கட்டுமே. சரி, ஆகட்டும். ஹலோ 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 ஹலோ. என்ன டிஎஸ்பியா? ஆமாடா, நான் தான். அங்கே நான் டிஎஸ்பி சோமசுந்தரம், இங்க காளி தேவன். ஏண்டா, இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தேவையா? உங்ககிட்ட ரெக்கார்டர் இருக்குல்ல, ரெக்கார்ட் பண்ணிக்க. நீ என்னப்பா அப்படி பாக்குற? ரெக்கார்ட் பண்றியா? பண்ணிக்க. பாவம், பாத்தியா இவன் எப்படி துடிதுடிக்கிறான்னு? ராஜையா, நான் இறக்கம் உள்ளவன்டா. இவன் வேதனை என்னால பார்க்க முடியலடா. இவனை விடுதலை பண்ணு. பயப்படாதடா, அந்த மாதிரி கொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாகணும், அவங்க தர விதிப்படி. ராஜையா, இவனுக்கு விடை கொடுத்து அனுப்பு. இந்த சாவுகளை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு விதம். ஒண்ணு கொடிய மிருகத்தால தாக்கப்பட்டிருக்கு, இன்னொன்னு ஸ்னேக் பைட். ஐ மீன் பாம்பு கடிச்ச சாவு. எப்படி நடந்திருந்தாலும் தோல்வி எனக்கு தான். இவங்க சாவுக்கு காரணம் நான் தான். I am a failure. இனிமே நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ரிசைன் செய்யுது. இல்ல, அந்த கொலைகாரர்களை இப்பவே என் கையால பிடிச்சு அந்த பாவிகளை அடியோடு நாசமாக்கிறது. அந்த துரோகிகளை பிடிக்கிற வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓய்வில்ல. மிஸ்டர் ஸ்ரீதர், do you understand? Yes sir. Come on, let us do it. யோ ஏ சூதாடி, உனக்கு ரொம்ப துணிச்சல் தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் ஒரே வார்டுல ஒரே பெட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே. எனக்கு ஏ வார்டு, உனக்கு ஜெனரல் வார்டு. அட, நான் மனசு வச்சா எந்த வார்டா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கே வந்து உன்னை மீட்டுக்கிட்டு வருவேன். அப்போ சூதாட்டத்துல தன்னை ஜெயிக்க கூடியவங்க யாருமே இல்லைங்கிற போது வேற இந்த பூஞ்சிக்கு. மிஸ் அருணா, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் சூதுதான். நாம கார் ஓட்டிக்கிட்டு போறதும் சூது, பெரிய பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வர்றதும் சூதுதான். லவ் பண்றதும் சூது, மேரேஜ் பண்ணிக்கிறதும் சூது. எந்த சூதானாலும் ஜெயிக்கிறது இந்த விஜயகுமாரோட தனித்திறமை. எங்க அப்பா உன்னை விட ரொம்ப பெரியவர். எதுல தெரியுமா? சூதாட்டத்துல. வெரி குட். வா, உங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணு. ஒரே ஆட்டத்துல உங்க அப்பாவை ஆட்டி வைக்கிறேன். ஓகே, ஃபாலோ மீ. கம் ஆன். வாங்க. டாடி, he is விஜயகுமார், என் காலேஜ் மேட், கிளாஸ்மேட். எங்க அப்பா. How do you do? ஹலோ, என்ன பிரேம்? லட்சுமி அக்காவும் ஸ்ரீதர் மாமாவும் ரொம்ப வற்புறுத்தி ராஜாதி ராஜ பிரேம்குமாரை பிக்னிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப என்ன செய்யப்பட தெரியுமா? மைசூர் லட்டு, ஹைதராபாத் அல்வா, காசி காரசேவு எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ண போறேன். சரிதான், போ. இதுக்குத்தான் கூப்பிட்டியா? எல்லாத்தையும் சாப்பிடு. பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
ஓகே வச்சிரு. யார் இது? என் தம்பி சார். பிரைவேட் டிரான்ஸ்மிட்டர்ஸ் வச்சுக்கிறது அஃபென்ஸ் மிஸ்டர் விஜயகுமார். இல்ல சார், இதுக்கு அமைச்சர் ரேடியோ லைசன்ஸ் இருக்கு. ஐ சி. கோ ஹெட் கோ ஹெட். சில்ட்ரன்ஸ் பார்க் கமின் கமின். சரி, நான் வேன் அனுப்புறேன், எல்லாரும் ஏற்றி அனுப்பி வை. அண்ணா அண்ணா யாரோ திருடனுங்க பசங்களை கடத்திட்டு போறானுங்க. ஏ பிரேம், சும்மா ஏதாவது பேசி தொந்தரவு பண்றியா? மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணு, உத வாங்குவேன். கட் பண்ணடா. சரி அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. சார் ஏறுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் பா. யார் அந்த பையன்? யூ இடியட். உங்க எல்லா மூமெண்ட்ஸையும் டிரான்ஸ்மிட் பண்றான். இப்பவே பாக்குறேன் பா. Chase him and kill him immediately. ஓகே. அண்ணா அண்ணா நாம பேசுறத பார்த்து யாரோ என்ன கில் ஹிம் ஷூட் ஹிம் கில் ஹிம் சொல்றாங்கண்ணா. Chase him. முடியாது சார், முடியாது சார். பிடிக்க முடியாது சார். அண்ணா அண்ணா என்ன யாரோ துரத்திட்டு வராங்க. ஏ பிரேம், இப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வந்துரும், தெரிஞ்சுக்க. கட் பண்ணடா. அண்ணா பயமா இருக்கு. உண்மைதான் அண்ணா, போய் சொல்லல. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. வாங்கண்ணா, அவன் என்ன துரத்திட்டு வர. சீக்கிரமா வாங்கண்ணா, வாங்கண்ணா. இதை வந்துட்டு தம்பி, இதை வந்துட்டு தம்பி, தம்பி பிரேம். அண்ணா அண்ணா தம்பி, பசங்கண்ணா வேன்ல பசங்கண்ணா உடனே அவங்கள தம்பி, 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 தம்பி.
நீயே இப்படி வேதனைப்பட்ட எப்படிடா? தம்பியோட சாவுக்கு காரணம் நான் தான் டாடி. அவன் என்கிட்ட அவ்வளவு அன்பா இருந்தோம் அவனுக்கு கைவிட்டுட்டேன். கொலைகாரங்க கிட்டே தப்புறதுக்காக அவன் பயந்து ஓடும்போது நான் ஜாலியா உட்கார்ந்து சூதாடிக்கிட்டு இருந்தேன் டாடி, சூதாடிக்கிட்டு இருந்தேன். அண்ணா ஆபத்துல இருக்கேன், உடனே வந்து என்ன காப்பாத்துங்கன்னு தம்பி வாக்கி டாக்கில அவசரமா கூப்பிடும் போது அவன் என்னமோ தமாஷா தான் கூப்பிடுறான்னு, டே பிரேம் என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு கோவப்பட்டேன் டாடி. நம்ம அண்ணா இருக்காரு, டிஷின் டிஷின் எல்லாரையும் அடிச்சு துரத்திடுவாரு, என்ன காப்பாத்துவாருன்னு நம்பி இருந்த தம்பிக்கு அநியாயம் செய்தேன் டாடி. துப்பாக்கி குண்டு பட்டு கதறி அழுது அண்ணா அண்ணான்னு என் மடியிலேயே அவன் உயிரை விடுற கோர காட்சியை பார்த்தோம். சும்மா இருந்தேனே தவிர எதுவும் செய்ய முடியாதவன் ஆயிட்டேன் டாடி, எதுவுமே செய்ய முடியாதவன் ஆயிட்டேன். அதாவது அம்மா ருக்மணி, அண்ணே, விஜய் எனக்காக நம்ம கிளப்புக்கு வர்றான். ஆடி பாடி சின்ன நாடகம் ஆடி அவனை வேலை அனுப்பிடு. ஓகே. அழகு ராணி ஓ ஜெயமாலினி, அழகு ராணி ஓ ஜெயமாலினி, காதல் கொண்டதை காணவே வந்தேனே. கொரக்கர மின மின ஜா ஜா, கொரக்கர மின மின ஜா ஜா, மின மின கொரக்கர ஜா ஜா, மின மின கொரக்கர ஜா ஜா ஜா. மன்மதன் எரிந்தே போனான், நான் நெற்றிக்கல் நெருப்பென ஆவேன், அடக்குவேன் தோல்விதான் உனக்குத்தான். ஆண் பிள்ளை எல்லாம் பெண்ணுக்கு அடிமை, கண்டவர் கேட்டது சொல்வது புதுமை, மெல்ல மெல்லவே கண்டு மயங்கிட ராஜா. கோழைய பார்த்து வீரத்தை காட்டு, கோதையை கண்டு மயங்கிட மாட்டேன், மதுரை வீரனும் கட்ட பொம்மனும் நானே, தெரியுமா? மின மின கொரக்கர ஜா ஜா, மின மின கொரக்கர ஜா ஜா. கலைவாணி ஆடிடவாணி, நான் பக்கா சூதாடி, போட்டுடு எடுத்துடு, அடுத்த ஆட்டத்தில் நிச்சயம் ஜெயிப்பேன், எடுத்த
அதிசயமாவேன் மனசுல உள்ள ரகசியம் அறிவேன் கிளிகளை பிடித்து கூண்டிலே அடைப்பேன் நானே டான்ஸே மின மின கொரக்கர ஜா 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 மின மின கொரக்கர ஜா ஜா கன்னி பெண்களின் காதல் ஹீரோ காதல் கொண்டது சின்னது என் நெஞ்சம் அழகு ராணி ஜெயமாலினி காதல் கொண்டதை காணவே வந்தேனே கொரகர மின மின ஜா ஜா கொரகர மின மின ஜா ஜா மின மின கொரக்கர ஜா ஜா மின மின கொரக்கர ஜா ஜானி எங்கே? ஜானியா? அது யாரு? உங்ககிட்ட நாடகம் ஆட சொன்னவன். நாடகமா? எனக்கு தெரியாது. தெரியாது? சொல். சொல்றேன். ஜானி மேல் மாடியில இருக்கான். குட். உன்னை விட்டுறேன் போ. இன்னைக்கு சரியா ஆப்பட்டுக்கிட்டேன். என் தம்பியை எதுக்காக கொண்ட சொல்லு. குழந்தைங்களை கடத்திட்டு போறவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. உன் தலைவன் யாரு சொல்லுடா. சொல்லு. நான் விஜயை சுட பார்த்தேன் சார். அவன் ஜானியை குறுக்க நிக்க வச்சுட்டு தப்பிச்சுட்டான் சார். உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் தந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுதுன்னு தெரியுமா? ஜானி ஆட்டம் சீனியருக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரியுமா? நம்ம உயிருக்கும் எதிரியின் உயிருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ தப்பு நடந்து போச்சு சார். நீ செஞ்ச தப்புக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? சார் It's all right. It's all right. Good. Thank you, sir. அருணா. டாடி. ஏன் என்னமோ போல இருக்கு? ஒண்ணுமில்ல. பாரம்மா, எனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கண் இருக்கு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன். இந்த வேதனை விஜயனை நினைச்சுதானே? ஆமா டாடி. பாருங்க டாடி, விஜய் இப்ப முதல்ல இருந்த மாதிரி இல்ல. மனசுல பகைய வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாதிரியா இருக்கிறாரு டாடி. விஜய் நட உட பேச்சு பாவனை எல்லாமே அடியோடு மாறி போயிடுச்சு டாடி. ப்ளீஸ் ப்ளீஸ் அருணா, நீ இப்படி அழுதா என்னால பார்க்க முடியாது. டாடி, நீங்க தான் விஜய் மனசை மாத்தணும் டாடி. அவனை மனசார விரும்புற நீதான் அவன் மனசை மாத்தணும்மா. போ, பழிவாங்க நினைக்கிறது தப்புன்னு சொல்லு. அவங்க சாதாரணமானவங்க இல்ல. இட்ஸ் வெல் ஆர்கனைஸ்டு கேங். அதிகாரம், போலீஸ், இத்தனை வசதி உள்ள நானே அவங்கள ஒண்ணும் செய்ய முடியலன்னா விஜய் ஒருத்த என்ன செய்ய முடியும்? முரட்டுத்தனமா அவசரப்பட்டு முன்பின் யோசிக்காம அக்னிகுண்டத்துல குதிச்சா பஸ்மம் ஆயிடுவான்னு சொல்லு. பாரம்மா, அவங்கிட்ட இருக்கிற கோபத்தை தீக்க தாய் தந்தையரையோ தங்கச்சியோ பழி வாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏன் அவங்க அப்படி செய்வாங்க? செஞ்சிருப்பாங்களோ என்னமோ. they are quite capable of it. அதனால உன் நன்மைக்காக நான் இதை சொல்றேன். இந்த விஷயத்தை விஜயனுக்கு விளக்கமா சொல்லு. போம்மா போ. உங்க அப்பா அட்வைஸ் பண்றாரா பயமுறுத்துறாரா? விஜய் ப்ளீஸ். ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்ல வேண்டிய புத்திமதியா இது? அவருக்கு கீழே இருக்கிற போலீஸையும் சிஐடி ஆபீசர்களையும் கொலை பண்ணி கூட அவர் அதை பத்தி கவலைப்படல. சகிக்க மாட்டேன். என் ரத்தம் கொதிக்குது. பழி வாங்க துடிக்கிறேன். தம்பியை கொலை பண்ணவங்களை கூண்டோட நாசமாக்குறவரை தூங்க மாட்டேன். விஜய் அவசரப்படாதே. அருணா, அனாவசியமா நீ இதுல தலையிட வேண்டாம். உங்க அப்பா கிட்ட புத்திமதி சொல்ல வேண்டாம்னு சொல்லு.
கங்க்ராச்சுலேஷன். உன்னை நான் கொல்ல வரல. தேச துரோகிகளால் அவதிப்படும் மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக உன்னை ஒரு ஆயுதமா உபயோகப்படுத்துறேன். அதை பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். அது சரி, உங்க பேரு? என் பேரு வீரப்பா. நான் சிபிஐ ஆபீசர். வா போகலாம். விவரங்களை ஆபீசர் சொல்லுவார். கமான். ஹலோ. நானே அவசரமா காசிக்கு போறேம்மா. எதுக்கு? எதுக்குன்னா வேண்டுதல் இருக்கு. எதுக்காக? உனக்காகத்தான். சீப்ப குடு. பெருசா? ஓகே. அம்மா ஒண்ணும் தெரியாதவ. உத்தியோகம் கிடைச்சிருக்கு, நான் போறேன் நீ சொன்னதை நம்பிட்டா. ஆனா நீ இப்ப எங்க போறேன்னு சொல்லலேனாலும் எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியும். டாடி, என்ன எக்ஸ் மேஜர் ஆனாலும் இப்ப நான் இந்த சூழ்நிலையில பழிய தீர்த்து கொள்றதுக்கு பலம் இல்லாதவன் ஆயிட்ட விஜய். டாடி, தம்பிய அக்கிரமமா கொலை பண்ணின குடியவங்களை விட்டுட்டா அவங்க இன்னும் எத்தனை தம்பிகளை கொல்லுவாங்களோ, எத்தனை அண்ணன்மார்களை தீர்த்து கட்டுவாங்களோ. தம்பியோட ஆத்ம சாந்திக்காக உன்னை பணையமா வச்சு நான் சூதாடிக்கிட்டு இருக்கிற விஜய். பரவாயில்லை டாடி. தம்பிய கொலை செஞ்சவனை பழிக்கு பழி வாங்குறேன். அவனை ஒழிச்சு கட்டிடுறேன். வரேன் டாடி. வெற்றியுடன் வா. அம்மாவும் நானும் உன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். God bless you. காசிக்கு போகனா கங்கை கொண்ட சோழனா, காசிக்கு போகனா கங்கை கொண்ட சோழனா, மோட்சங்கள் அங்கேது முத்தாடும் பூவேது தெரிஞ்சுது மகாராணி. மூடு கதவு மூடு, முத்தம் சிந்தட்டும் கோவை கனி. ஏயா லைட்டு ஏயா பொங்கும் தேனாடை கொண்டாட நீ. கோகை வண்ண கோகை மடியில் வந்தாடு பூவாக நீ. வேளை இனிய வேளை பழகும் புதுமேனி பொன்மாங்கனி. எது நின்றுதான் என்னை மறுவுதோ. நூலிட நாயக நாடிடு முன்பே நடித்தாயன் சொல்ல. சம்போ சங்கரா, ஜெய் பரமேஸ்வரா. காசிக்கு போகிறாய் கங்கை கொண்ட சோழனே, காசிக்கு போகிறாய் கங்கை கொண்ட சோழனே. மோட்சங்கள் அங்கேது முத்தாடும் பூவேது தெரிஞ்சது மகாராணி. பொங்குள் பொங்கும் சிலையை கோடி பாடல்கள் கண் கண்டதா. வயதோ விரகம் தனியே மஞ்சம் வந்தாட நான் சொன்னதா. இவளும் ஏக்கம் கொள்ள கலைகள் படிக்க நீ இல்லையோ. இருளில் ஆசை கொண்ட காதல் வித்தை நான் கூறவோ. இளமேனியில் தேனுருதோ. கண்ணோடு தென்படும் கலைகளில் அன்போடு கிளியே மொழி சொல்ல. மன்னனின் மார்போடு கலந்திட இது ஒரு கடலாய் உடல் சொல்ல. சம்போ சங்கரா, அம்போ ஹரஹரா, ஜெய் பரமேஸ்வரா. காசிக்கு போகிறாய்
கொண்ட சோழனா காசிக்கு போகனா கங்கை கொண்ட சோழனா மோட்சங்கள் அங்கேது முத்தாடும் பூவேது தெரிஞ்சது மகாராணி மை டியர் அருணா, என்னையே கனவு கண்டு நான் திரும்பி வர்ற வரைக்கும் ஜாலியாயிரு. நான் போக வேண்டியிருக்கு. போறதுக்கு நீயும் விடமாட்டேன். வந்த பிறகு பேசுவோம், ஆடுவோம், முத்தமிடுவோம். சரிதானா? உன் விஜய். கண்டக்டர், உள்ள படுத்திருக்கிறது டிஎஸ்பி சோமசுந்தர மகள். கொஞ்சம் மென்டல் கேஸ். எந்திரிச்சதும் பத்திரமா வீட்டுல சேர்த்துருங்க. ஓகே, ஜாக்கிரதை. உன் வேதனையான கதைகளை கேள்விப்பட்டேன். நீ கொலகாரன பழிவாங்க துடிக்கிறவன். உன்னை போன்ற துணிச்சலான இளைஞனை கண்டுபிடிக்கத்தான் நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தேவையான ட்ரைனிங் நாங்க தர்றோம். உன்னை வீராதி வீரனாக மாற்றி விடுகிறோம். சார், நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே அந்த கொலகாரங்களை பழி வாங்கறதுக்காகத்தான். லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். என் ட்ரைனிங் எப்ப எங்கன்னு சொல்லுங்க. வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். கமா மிஸ்டர் வீரப்பா. எஸ் சார். ஹியர் இஸ் அவர் பாய். ஹலோ விஜய். இன்னைக்கே ட்ரைனிங் ஆரம்பிங்க. பிரெயின், கழுத்து, அடிவயிறு, டெஸ்டிகல் மனித சரீரத்தில் மிகவும் நுட்பமான இடங்கள். இவைகளை நாம கவனமா காப்பாத்திக்கணும். அதே மாதிரி நாம எதிரிகிட்ட அடி வாங்கும் போதும் இந்த உறுப்புகள் தான் கவனம் இருக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பவும் எதிரியின் கை ஓம் பிடியில தான் இருக்கணும். ஆனா உன் கையை மட்டும் அவங்கிட்ட கொடுத்துறாது. ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். He is Mr. Vijay. Lesson number 2. Remember always, தலை குனியும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். எதிலும் கவனமாக இருக்கணும். Be alert and watchful. Try to understand. Shout please. விஜய், நீ ஸ்பெஷல் பிரான்ச் ஃபைட்டர் இல்ல, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கூட இல்ல. உன் ரிவால்வர்ல குண்டு தீர்ற வரைக்கும் உன்னை எதிரிங்க சும்மா விட மாட்டாங்க. தொடர்ந்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ ஏமாந்தா செத்துடுவே, ஜாக்கிரதை. டக் வாக். கால். Only 15 minutes. 15 நிமிஷம் உள்ள இருக்கணும்.
பக்கம் வந்திருக்கும் நினைச்சியா? 3 நிமிஷம் டைம் தர்றேன். Come on, eat. Bharat, I am proud of you, my boy. விஜய், இன்னையோட உன் ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு. இது உன் பொறுமையை சோதிக்கிற பரீட்சை. I am proud of you. Come on. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய். இந்த குறைந்த நாட்கள் எங்க ட்ரைனிங்கை முடித்துக் கொண்டவன் நீ ஒருத்தன் தான். இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு துணை நீயே. நமக்குள் தொடர்பு இருக்கதாக யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை. உன்னை கொல்றதுக்காக உனக்கு தெரியாம எதிரி ஒருவன் தக்க சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால உன் திறமையே உன் கவச்சம், சமயோஜித புத்தியே ஆயுதம், உழைப்பே துப்பாக்கி கொண்டு நீ உன்னையும் உன் நிழலையும் மட்டுமல்ல என்னையும் நம்பக்கூடாது. Great, my boy. Simply great. Thank you, sir. எக்ஸலன்ட். Thank you. பிளேனுக்கு டைம் ஆயிடுச்சு. இதோ ஏர் டிக்கெட். ஹோட்டல் ஸ்கை குளோவ்ல ரூம் நம்பர் 77ல நம்ம ஏஜென்ட் அனந்தராம இருக்காரு. அவரை கான்டாக்ட் செய், மற்ற விஷயங்கள் சொல்வார். காரியம் முடிஞ்ச பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். வெல் செட் மை பாய். ஓ மறந்துட்டேன், இந்த கையால ஒண்ணு செய்ய முடியாது செய்துட்டியே. சாரி சார். விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you very much. Bye. கேளுங்க, விமான நிலையத்தை தாண்டி இந்த விஜய் வெளியே வரக்கூடாது. அங்கே அவனை தீர்த்துருங்க. கோ. Sir. Roser, Roser, come in. Vijay speaking. Chief here. Chief here. சார், இங்க நம்ம ஆபீசரை சுட்டுட்டாங்க. எந்த தடயமும் கிடைக்கல. I am sorry about our man. விஜய், அந்த அறையை சுத்தம் பண்ற வேலையை நான் கவனிச்சுக்கிறேன். உடனே நீ அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடு. ஓகே, ஓகே சார். ஓவர்.
ஜிடி 123 இருந்து பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சோதனைக்காக வந்திருக்காரு. குழந்தைகள் வந்த வேலை வர முடியாத பிடிச்சிருக்காரு சார். வேன் டிரைவருக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணும் இல்லையே. டாடி சரி, நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க, நான் வந்து பேசிக்கிறேன். ஓவர். என்னப்பா அது? ஏதோ ஆக்சிடென்ட் அம்மா. அதுக்கு ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு பேசணுமா? நம்ம உத்தியோகம் அப்படிப்பட்டதம்மா. சொந்த மகளான உன்னையே நம்ப மாட்டேன், நீ என்ன நானே நம்ப மாட்டேன். இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. வரேன் டாடி. பை தி பை, ஐ அம் டேக்கிங் யுவர் கார். ஓகே ஓகே. குட் மார்னிங் சார். ஸ்ரீதர், கம் இன்சைட். எஸ் சார். யூ ஆர் a strict and duty conscious officer நினைச்சேன். பொறுப்பான அதிகாரியா கடமையை செய்வேன்னு நினைச்சேன். அக்கிரமக்காரர்களை பிடிக்காம ஏன் சும்மா மௌனமா இருக்க? எனக்கு கீழே வேலை செய்யறவங்க இப்படி அஜாக்கிரதையா இருக்கும்போது நான் மட்டும் லா அண்ட் ஆர்டர் எப்படி காப்பாத்துறது? சார், சொல்றதெல்லாம் என்ன பத்தி தானா? உன்னை பத்தி இல்ல, அந்த விஜயகுமார பத்தி. நம்ம விஜய பத்தியா? நம்ம விஜய். மிஸ்டர் ஸ்ரீதர், யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் சொந்த பந்தமே கிடையாது. தாய் தந்தையரானாலும் சரி, தன் பிள்ளையானாலும் சரி, குற்றம் செய்யறவங்களை தண்டிக்க வேண்டியது நம் பொறுப்பு, கடமை. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் ஒன்னு செலக்ட் செஞ்சது, ட்ரைனிங் தந்தது, சம்பளம் தந்து காப்பாத்துறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த விஜயகுமார் லா அபைடிங் சிட்டிசன் சார். நியாயத்துக்கு சட்டத்துக்கு விரோதமா எதையும் செய்ய மாட்டார். அப்படியே அவங்கிட்ட அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? அந்த விஜயகுமார் நேற்று ராத்திரி ஸ்கை க்ளோ ஹோட்டல்ல செய்த அக்கிரமத்தை பத்தி தெரியுமா? 2 கொலைகள் நடந்திருக்கு. விஜயகுமார் தான் கொலைகளுக்கு காரணம் சந்தேகப்படுறேன். சார், சந்தேகம்னு சொன்னேன். இட் இஸ் மை சஸ்பிஷன் ஒன்லி. Nobody is guilty unless proved beyond doubt. I know that. So, 24 hours அந்த விஜயகுமாரை முன்னால ப்ரொடியூஸ் பண்ணு. சார், என் விஜய் ரொம்ப... I say it is an order. Go and arrest him. எஸ் சார். வாமாமா, உட்காரு. மரியாதை இருக்கட்டும். முதல்ல இதை மறைக்காம சொல்லு. ஹோட்டல் ஸ்கை க்ளோல நீ ரூம் எடுத்து தங்கி இருந்த. அந்த ரூம்ல 2 சவங்கள் கிடைச்சது. அந்த கொலைக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சாரி மாமா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்கிட்ட இருந்து பதில் கிடைக்காது. ஏன்? எதுக்காக கிடைக்காது? கிடைக்காது. விஜய், நீ சொல்லாவிட்டாலும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும். டிபார்ட்மெண்ட்? உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. உங்க கிட்டயே இருக்கிற திருடனை பிடிச்சுக்க. சீ, பொய் சொல்றவன், கொலை பண்றவன் நீ எங்க டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றியா? டிபார்ட்மெண்ட் இல்ல, அதுல இருக்கிற பெரிய மனுஷனை, டிஎஸ்பி சோமசுந்தரத்தை. வாய மூடு. உன் வாய மூடிக்கிட்டு நான் சொல்றது கேடு. சோமசுந்தரமும் அப்பாவும் சிநேகிதர்கள். அதனால என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நாள் அருணா என்ன அறிமுகப்படுத்தும் போது என்ன யாருன்னே அவர் புரிஞ்சுக்கல. அது மட்டுமல்ல, உன் கல்யாணத்துல கூட எங்களோட பழக்கம் இல்லாதவராட்டம், எந்த சம்பந்தமும் இல்லாதவராட்டம் நடந்துகிட்டார். இத வச்சு பார்க்கும்போது இந்த சோமசுந்தரம் டிஎஸ்பி சோமசுந்தரமான சந்தேகப்படுறேன். இந்த கதையெல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. மரியாதையா என்னோட வா. இல்லாவிட்டா உன் கையில விலங்கு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என்ன? You are under arrest. You can't. Arrest him. அவங்கள உதைச்ச மாதிரி ஒண்ணு உதைக்கல. என்ன, நீ என் சகோதரி புருஷன், அதனால விட்டுறேன். ஆனா உங்ககிட்ட தலைவனுக்கு நினைக்க வேண்டாம். டிஎஸ்பி ஸ்பீக்கிங். உங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சுபாஷ் நகர்ல வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்காரு. ஸ்ரீதரா? அவர் அழைச்சிட்டு போவீங்களோ அப்படியே விட்டுருவீங்களோ உங்க இஷ்டம். குட் பை. Who is speaking? Hello, hello, hello. Chakravarti. Yes, sir. Hush. Oh, stop that bloody sneezing and follow my instructions. Yes, sir. Okay, sir. Go ahead, follow me. இப்போ புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்? எஸ் சார். அவன் எப்படிப்பட்டவன் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அவனை கொன்னுறேன் சார். நோ நோ நோ, சாந்தம் சாந்தம். யூனிஃபார்ம்ல இருக்கிற நான் ஆத்திரப்படக்கூடாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, will you please? Going out, sir. Well, Mr. ஸ்ரீதர், நீ ஒரு அப்பாவி. உன் ஃபேமிலி விஷயங்கள் உனக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆச்சரியப்படுவே, அதிர்ச்சி அடைவே. You will be utterly shocked. சார், அந்த விஜயின் விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா என் வீட்டுல எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது.
ரியலி இன்ஸ்பெக்டர் பொசிஷன்ல இருக்கிற நீ மாமா தானேன்னு தன் இஷ்டப்படி எதையும் செய்யலாங்கிற தைரியத்தில் அந்த விஜய் பண்ணு தந்திரம் உனக்கு தெரியாதா? 30,000 கொடுத்து உன்னை அவன் தங்கச்சிக்கு கணவனாக்கிற ரகசியம் உனக்கு தெரியாதா? அந்த 30,000 ஒரு ராத்திரியிலே சூதாடி சம்பாதிச்ச ரகசியமும் உனக்கு தெரியாதா? ஒரே ராத்திரி 30,000 சம்பாதிச்ச சூதாடி எப்படிப்பட்டவன் யோசிச்சியா? அந்த பொல்லாத பணத்தை உனக்கு தெரியாம தன் தாய் தந்தையருக்கு தெரியாம பலவந்தமா உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்ததும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றது உண்மையா இருந்தா? சாந்தம் சாந்தம். சொன்னதும் பொய்யே, கேள்விப்பட்டதும் பொய்யே, இதுல மெய்யதுவோ தெரியல. போய் உன்னுடைய மனைவியை கேளு, உண்மை உனக்கே தெரிஞ்சிடும். தேங்க்யூ சார். சாப்பிடலாம் வாங்க. சாக வேண்டாம், விஷத்தை கொடு. ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? அதிகாரிங்க முன்னால தலை குனிங்க. என்னங்க இது? என்ன நடந்ததுன்னு சொல்லாம? சொல்ல வேண்டியது நீ சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணை தந்தாங்களா இல்லையா? அதுக்காக உன் அண்ணன் சூதாடினானா இல்லையா? சொல்லு. ஏன் பேசாம இருக்கிற? சீ, அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பொல்லாதவங்க, 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க, அப்படித்தானே? ஏன் பேசாம இருக்கிற? ஏன் இப்படி தலையாட்ட நிக்கிற? உன் அண்ணன் எனக்காக வரதட்சணை தந்தானா இல்லையா? உன்னைத்தான் கேட்கிறேன், சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்லு. பரவாயில்லைங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, என்ன அடிக்கலாம். ஆனா இப்ப இந்த அடி விழுந்தது எனக்கு இல்லைங்க, உங்க அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு. ஹலோ, நான் தான்மா, அண்ணன் தான் பேசுறேம்மா. அட, என்னம்மா இது? மாமா ஏதோ கோவப்பட்டாரா? பரவாயில்லம்மா, தைரியமாயிரு. அது சரி, மாமாவை கொஞ்சம் என்கிட்ட பேச சொல்லு. உங்களுக்கு போன். ஹலோ ஹலோ மாமா. நான் சொல்றதை கேளு மாமா. நாம இன்னைக்கு ஆபத்துல இருக்கோம். என்னது? அது இல்ல மாமா, நான் சொல்றதை நீங்க நிதானமா கேளுங்க. என்கிட்ட உதவாங்கிறவங்க காளிதேவன் ஆளுங்க. போலீஸ் வேஷத்துல அவங்க உன்னையும் உன் வீட்டையும் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடகமா? இல்ல மாமா, இல்லவே இல்லை. திருட யாருன்னு தெரிஞ்சுக்காத நீ எப்படித்தான் பிடிக்க போறியும். நான் அடிச்சு உதைச்சு அந்த 4 பேரையும் 3ஆம் நம்பர் அறையில கட்டி வச்சிருக்கேன். வேணும்னா போய் பாரு, உண்மை உனக்கே தெரியும். அரைச்சாவி கவுண்டர்ல இருக்கு, புறப்பட உடனே பிளீஸ். யாரா நீங்க? யாரு சார்? நாங்க காளிதேவன் ஆளுங்க சார். ஜிடி 123 இருந்து பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் நம்ம ஆளுகளை புடிச்சிட்டான். நம்ம ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். உங்க வீட்டுக்கு தான் சார் வந்துகிட்டு இருக்கிறான். ஓகே, நீ வச்சிடு. மிஸ்டர் சோமசுந்தரம். எஸ். கெட் அப். யாரோட பேசுற நீ? காளிதேவன் கிட்ட, ஒரு மனித மிருகத்துக்கிட்ட. ஐ சே கெட் அப். How dare you talk to me like that? ஹேண்ட்ஸ் அப். உன் கதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அந்த காளிதேவ வேஷத்தை போட்டு. இடியட். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கல, எனக்கு தெரியும். நான் காளிதேவன் வேஷம் போட்டேனா? அந்த கவுண்டர் என் வேஷம் போட்டு தெரியும், உனக்கு தெரியுமா? நீ ஒரு கோழையா இருந்தால டிபார்ட்மெண்ட் ஏமாத்துறான் தான் யோக்கிய. உன் பாஸ் யாரு, காளிதேவன் யாருன்னு தெரிஞ்சுக்காத உன் நாட்டை ஒரு இன்எஃபிஷியன்ட் சொல்ல வச்சிருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட்கே கெட்ட பேர் ஏற்பட்டுடுச்சு. சார், யூ மீன்? ஐ மீன் எக்ஸாக்ட்லி வாட் ஐ செட். உனக்கு கிடைச்ச தகவல் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை போல நானும் கண்டதையும் கேட்டதையும் நம்பினா என்ன நானே அரசு செஞ்சுக்க வேண்டியதான். பட் அவங்க சொன்னது. நோ மை டியர் பாய். குற்றவாளி உண்மையை உடனே சொல்லிடுவானா? நல்லவனாட்டம் நடிச்சு பொய் பித்தலாட்டம் பண்ணி தப்பி போயிடுவான். நல்ல வேலை ஹேண்ட்ஸ் அப்னு சொன்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷூட் பண்ணிருப்பேன். ஐ எம் சாரி சார். வெல் எனிவே, கங்க்ராச்சுலேஷன். நான் உன்னை மனதார பாராட்டுறேன். Come on, let us shake hands. ஹலோ ஹலோ ஹலோ. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரை பார்சல் செஞ்சு அனுப்புறேன். அவனை உயிரோடயே வச்சுங்க. அவனோட கொஞ்சம் வேலை இருக்கு. போவ.
இறங்க டிரைவர். டாக்ஸியை திருப்பி உடனே இம்பீரியல் ஹோட்டலுக்கு போங்க. எங்க அழைச்சிக்கிட்டு போனோம்னு எனக்கு தெரியும். Stop! Over speed! Ladies and gentlemen, come on, take the license. பயப்படாத, நான் சொல்றதை கேளு. என்ன நடந்தது சொல்லு அருணா, ப்ளீஸ். இப்ப சொல்லு, அழாதே. கமான் கமான். என்ன நடந்தது? டெல் மீ வாட் ஹேப்பன். டோன்ட் பீ சில்லி. சொல்லு, என்ன நடந்தது? அப்பாவே, எங்க அப்பாவை நம்ப முடியல விஜய். இன்னைக்கு நான் பார்த்தது எங்க அப்பாவே இல்ல. அப்பா கடவுள், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர். ஆனா இன்னைக்கு என்னன்னு சொல்லா? உங்க ஸ்ரீதரை அக்கிரமமா அடிச்சுட்டான். ஆமா, நானே பார்த்தேன். உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், சுருண்டு அப்படியே விழுந்துட்டாரு. பார்சல் செய்யும்படி யாருக்கிட்டயோ வாக்கி டாக்கில பேசினா. அந்த கொடுமைய பார்த்து உங்ககிட்ட ஓடி வரும்போது என் பின்னாலேயே வந்தா. வந்து பயமுறுத்து. தொலைஞ்சிட்டாங்க. உனக்கு இந்த கதி ஏற்பட்டுடுச்சு. இவ்வளவு சீக்கிரமா நீ பூவும் பொட்டு இழக்க வேண்டி வந்துடுச்சு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்படி சொல்லாதீங்க அண்ணா. அண்ணா, உன் பேரு லட்சுமி. லட்சுமியான நீ பல்லாண்டு காலம் மஞ்சள் குங்குமத்தோட வாழணும்னு ஆசை கூறுனீங்களே அண்ணா. பாரம்மா, உன் பொட்டு என்னைக்கு அழியாதுமா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. இதெல்லாம் அவன் அந்த திருட்டு ராக்கள் ஆடுற நாடகம். என்ன போல உள்ளவங்களை கருவியா வச்சு ஆடுற சூது. அவ்வளவுதான், அவ்வளவுதான்மா. மாமா உயிரோடு இருக்காரு. அண்ணா. ஆமாம்மா, நான் சொல்றதை கேளு. உன் கணவனை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ எதுக்கும் பயப்படாதே. வா உட்கார். என்னப்பா இது? சின்னவன் நம்மள பிரிஞ்சு போயிட்டான். இப்போ பலி வாங்க நினைச்சவனே பலியாக போறான். யாரு? ஃப்ரெண்ட். ஐயா, தம்பி,
நீ மேஜர் கிருஷ்ணமூர்த்தி மகன் விஜய் தானே? ஆமாங்க. தம்பி, என் மகன் அருணா சௌக்கியமா இருக்காளா? சௌக்கியமா இருக்கா. அந்த கொடியவன் பிடியில இருந்து தப்பி வந்து எங்கிட்டே இருக்கா. அதை தொடாது தம்பி, தொடாது. அதுல கரண்ட் இருக்கு. இங்க இந்த மாதிரி கூண்டு கட்டி கரண்ட் வச்சிருக்கான் அந்த ராட்சசன். அங்க என் பேர்ல டிஎஸ்பியா நடிக்கிறான். இங்க காளிதேவன் பேர்ல மரவாசிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். தம்பி, இங்க மலையில வைரங்கள் இருக்கிறதாக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. அது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த நான் ரிப்போர்ட் எழுதினேன். ஆனாம் அதை திருடி என்ன அடைச்சு வச்சு அந்த இன்ஜினியரை பயமுறுத்தி வைரங்களை எடுக்கிறான். ஒண்ணு மரியாத சிறு பிள்ளைகளை சம்பளம் கூட இல்லாம உதைச்சு வேலை வாங்குறான். மை காட். சைரன், சைரன், தம்பி, இங்கிருந்து உடனே புறப்பட்டு போயிடு. உடனே போயிடு. இங்க பாரு, இந்த வட்டாரத்துல எங்கெங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன நடக்குதுன்னு என் ரத்தத்தால் மேப் வரைஞ்சிருக்கேன். அடையாளங்கள் கூட வச்சிருக்கேன். அவன் இங்கிருந்து வைரங்களோட தப்பி போறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இத உடனே அரசாங்கத்தோட ஒப்படைச்சிடு. ஜாக்கிரதை. போயிடு தம்பி, போயிடு. உங்க அஜாக்கிரதையினால அவன் நம்ம இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா காவல் இருங்க. ராஜையா, ராத்திரியோட ராத்திரி அவனுடைய தாய் தந்தையரை கிட்னாப் பண்றதுக்கு ஏற்பாடு செய். அவன் திமிர அடக்க இதுதான் வழி. காளிதேவன் திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய். அவங்கெல்லாம் ஆனந்தமா மெய்மறந்திருக்கும் போது நாம இங்கிருந்து வைரங்களோட புறப்பட்டு போயிடுவோம். கிருஷ்ணமூர்த்தி, ஆட்டத்தை நிறுத்திட்டு எழுந்து எழுந்து. உயிரை வாங்குறா. என்ன தைரியம்டா உனக்கு? அவனை ஏதாவது செஞ்சா இவங்க உயிர் போயிடும். ஜாக்கிரதை. You bastard. என் விஜயனை எதுக்க முடியலன்னு என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்னோட மோதாம பொம்பளைங்களை மிரட்டுறீங்க. You rascals. கங்க்ராச்சுலேஷன். ஐடியான்னா இதுதான். இது போட்டுன்னு கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது. இன்ஜினியர், மனுஷன்னா நீதாண்டா, சிநேகிதன்னா நீதாண்டா. உன் உதவியை மறக்க மாட்டேன். உனக்கு எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. என் உதவி ஒண்ணு பெருசு இல்லைங்க, என்ன விட்டுருங்க சார். அடடே, ஒண்ணுடா, ஒண்ணு கூட வேண்டாம். ஒவ்வொன்னு 1 லட்சம் ரூபாய் போடும்டா. சரி, கற்பூர வாசனை கழுதைக்கு எப்படி தெரியும்? அது சரி, நாம இந்த இடத்தை விட்டு ஓடி போக போறோம் இல்லையா? அப்ப இந்த டென்னு கேம்ப் இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டியா? அதான் அந்த சின்ன பிள்ளைங்க விஷயம். வெளியே விடலாமா? வைரம் கிடைச்ச இடத்திலேயே விட்டுடுவோம். சின்ன பசங்க தானே, நம்ம ரகசியத்தை யாருகிட்ட சொல்ல போறாங்க? அது சரிதான். அப்படி சொன்னாலும் பெரியவங்க தான் சொல்லுவாங்க. சரி, நீ புறப்படலாம். போ. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ரியலி. ராஜையா. எஸ் சார். இவன் வேதனையை பார்க்க முடியல, தகுந்த மரியாதைகள் செய்யணும் இல்லையா? பாவம், தண்ணியில கொண்டு போய் போடு. ஓகே சார். சார், உத்தமரான உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நாம நினைச்ச டைம் இன்னையோட முடிய போகுது. இந்த மூங்கில் குழாய்களை படகுல ஏற்றி நாம... புரியல. நீங்க சொன்ன டேட் சார், இன்னைக்கு டிசம்பர் 31. ஆமா ராஜியா, ஆமா. பூமாதேவிக்கு பூஜை போட்டு கஷ்டப்பட்டு எடுத்த அந்த மணிகள் மேலுள்ள பேராசையில நான் அதை அடியோடு மறந்துட்டேன். வா ராஜியா, வா. சங்குலிக்கட்டும். சங்குலிச்ச பிறகு படகை ஏறணும். படகை ஏற வரைக்கும் சங்குலி நிறுத்தக்கூடாது.
பூஜை மங்களத்தை ஆசிக்குள் காலதேவனே காலதேவனே சிங்கராஜன் பொங்கினானே நல்ல நாளை கண்டுதானே சிங்கராஜன் பொங்கினானே நல்ல நாளை கண்டுதானே என்ன தேவை சொல்லாயோ காலதேவனே நீ வாதி மூலம் தானா காலதேவனே ஓ ஓ கோயில் என்று நின்றிடாத தெய்வம் ஒன்று குன்றில் ஓர் உல்லாசம் கண்டதேன் கோடி மாய ரூபம் போல் நின்றதே நாடமெங்கள் தேவன் என்று நாளும் பூஜை பண்ணார் என்று கூட்டம் கொண்ட நம்பிக்கை சொல்றதே மூட ஜனம் முது கொண்டு நின்றதே கொள்ளை கூட்டம் நோகாது வீடு கட்டி குலவும் போது எளிமை கொண்ட ஏழைதான் ஏத்தம் கொள்ள நாள் உண்டா என்ன தேவை சொல்லாயோ காலதேவனே நீ மாதி மூலம் தானா காலதேவனே நாய்தானோ புத்தி கொடுக்க கூடாதோ நெருப்பு துண்டை பனித்தூள்கள் நெருங்குமோ தூய நெஞ்சை தீய உள்ளம் தீண்டிடுமா மண்ணில் மாயம் மறையாதோ பேதை உள்ள உருகுவதோ மனிதர் கொண்ட பொய்க்கோலம் போகுமா இனம் கெட்ட புலி போலே அலையுமா பள 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 பேரிடி மின்னல் மனிதனின் உணர்ச்சிகள் அல்லவோ இந்த பாபம் மறையாதா அறநெறி நிலைத்திட மகாதவம் போல் மனிதன் ஜெயிப்பானா நல்ல மனிதன் ஜெயிப்பானா மனிதன் நேர்வை செய்வானா மனிதன் நேர்வை செய்வானா அலோஹா அலோஹா காளிதேவ நம்ம காளிதேவ 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 ஓ மாலி மாலி ஓ மாலி மாலி புரிஞ்சுது புரிஞ்சுது இந்த காளிதேவன் பொல்லாதவன் உங்களை ஏமாத்தலாம் இவனை நம்பாதீங்க ஐயோ அவசரா எங்க கடவுள இப்படி சொல்றது பெரிய குத்தம் ஆமாமா
நெருப்புல நடப்பாரு. எங்க தேவன் சாக மாட்டாரு. சாக மாட்டாரா? கடவுளா கடவுள். வாங்க வாங்க. இந்த ஐயா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க ஆட்கள் எல்லாம் பின்னாடி இருக்காங்க. பொம்பளை எல்லாம் வீட்டு போய் சொல்லு. கமா பாருங்கம்மா, நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. வாங்கடா வாங்க. விஜய், அதை தொடாத, ஷாக் அடிக்கும். இல்லைங்க, இப்ப இதுல கரண்ட் இல்ல, மெயின் ஆஃப் பண்ணிருக்கேன். கமா. ரெண்டு பேரும் பசங்களை காப்பாத்துங்க. நான் அம்மா நீ தங்கி விடுதலை செஞ்சு எங்க அனுப்புறேன். ஆகட்டும். மாமா, அழைச்சிட்டு போங்க. வாங்க. அம்மா, நீங்க போய் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு உதவி செய்யுங்க. அப்பா சௌக்கியமா இருக்காரு. அங்க அவர் உங்களை சந்திப்பாரு. ஆகட்டும்பா. இதுல வந்து வந்துட்டீங்களா? இருக்கு சார். நான் இடியட் சார். இதானா நான் சொல்லி கொடுத்த ட்ரைனிங்? நான் செத்தாலும் பரவாயில்லை. ஓ ஓ, டியூட்டி ஃபர்ஸ்ட் மேன், கோ. ஓகே சார்.
இன்ஸ்பெக்டர், டேக் him into custody. எஸ் சார். மிஸ்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கெட் அப். இந்த சந்தோஷ சமயத்துல ஒரு சின்ன வேண்டுகோள். எஸ். என் மகளை மேரேஜ் பண்ணி ஹனிமூன் போறதுக்கு நீங்க தயவு செஞ்சு விஜய்க்கு லீவ் கிராண்ட் செய்யணும். ஷோர் ஷோர், வித் ப்ளஷர். தேங்க்யூ. விஜய், உங்க 2 பேர் காதலுக்கும் ஏதோ கோடு வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதான் சார். ஜெய், இஸ் an order.